Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 2 of PGTRB. We are discussing drama for non-detailed study. We are discussing, actually, the play that we have taken up is The Way of the World by William Congreve, which comes under the genre Comedy of Manners. A Comedy of Manners, it is a satire on the upper class manners, upper class sensibility, upper class lifestyle. அந்த அப்பர் கிளாஸ் பீப்புளுடைய லைஃப் ஸ்டைல் மேனரிசம், அவங்களுடைய சென்சிபிலிட்டியை சட்டைரைஸ் பண்ணக்கூடியது தான் this type of comedy. And what is the definition of a satire according to Aristotle? According to Aristotle, satire is a kind of comedy which silly action of a silly person. That is comedy. Comedy imitates just the actions of silly actions of silly people. ஆனா satire அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட். போத் ட்ராஜடி அண்ட் காமெடிக்கு ஒரே ஒரு டைவர்ஷன் பாயிண்ட். எனக்கு தே டைவர்ட் இன் அ பாயிண்ட். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ராஜடி அண்ட் காமெடி தே இமிட்டேட் ஆக்ஷன்ஸ். அங்க வந்து ட்ராஜடி என்ன பண்ணும், இட் இமிட்டேட்ஸ் சீரியஸ் ஆக்ஷன்ஸ் ஆஃப் சீரியஸ் பீப்புள். அதே நேரத்துல காமெடி என்ன பண்ணும் அப்படின்னா, இட் இமிட்டேட்ஸ் ஆக்ஷன். யாருடைய ஆக்ஷன்? சில்லி ஆக்ஷன்ஸ் ஆஃப் சில்லி பீப்புள். whereas there is a genre called satire, SATYR. That is a spelling which is used by Aristotle in his book called Poetics. அந்த பொயட்டிக்ஸ்ல அவரு ஏறக்குறைய அதிகமா பேசினது வந்து டிராமாவை பத்தி பேசினாரு. அதுல ட்ராஜடியை பத்தி ரொம்ப அதிகமா பேசினாரு. போயட்ரியில எப்பிக்கை பத்தி பேசியிருக்கிறாரு. அதற்கப்புறம் அவர் பேசினது சட்டையரை பத்தி. சட்டையருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இட் இமிட்டேட்ஸ் ஆர் இட் மார்க்ஸ் அட் தி பர்சன். அது மற்ற ரெண்டு ஜானர் என்ன பண்ணும், ட்ராஜடி காமெடி, இட் டசன்ட் மார்க் அட் த பர்சன், இட் ஒன்லி மார்க்ஸ் அட் த ஆக்ஷன்ஸ் ஆஃப் த பர்சன். அந்த மனிதர்களுடைய செயல்களை மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணும், ட்ராஜடியும் காமெடியும். ஆனா சாட்டையர் அப்படிங்கிறது அந்த மனிதனையே கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடியது. ஏன் அப்ப இங்க பாத்தீங்கன்னா, the whole character will be criticized in the way of the world. அதனாலதான் இதை வந்து காமெடி ஆஃப் மேனர்ஸ், இட்ஸ் a satire on upper class people. அப்ப upper class people உடைய எல்லா ஆக்டிவிட்டிஸையும் இங்க கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. we earlier we saw the major characters. Who are the characters அப்படின்னு பார்த்தோம். இதுல who is the hero of this play? Mirabell. Mirabell is the hero of this play, and he is not a noble character. He is a playboy. He is a playboy. அப்படிங்கிற playboy character தான். And look at what to say, the heroine. The heroine is Mrs. Millamant. Mrs. Millamant ரொம்ப நல்லவங்களா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, you will find that she is a flirt. நீங்க அந்த பிளேல, அதனால தான் அந்த பிளேவை வந்து உள்ள எடுத்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸை மட்டும் ஹைலைட் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this is non-detail. Still I wanted to give all the details possible. And Millamant has many suitors, and she takes great pleasure in entertaining the suitors. And the suitors எல்லாம் அவங்க பின்னாடியே they will be reciting poetry, they will be handing over letters, love letters to woo her, and she is quite upset with the love letters, but still she wants to spend time with the suitors. And sometimes she loves Mirabell, but she asserts her freedom in moving with the suitors. And the suitors oda நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீ வந்து you may be my lover, but you don't have complete authority over me. If you're going to tamper with my freedom, I may find fault with you and I may not entertain you for some time. அப்படின்னு அவனை வார்ன் பண்ற அளவுக்கு அவ வந்து ஃபிளர்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரா தான் இருக்கிறாள். இப்போ பார்த்தீங்கன்னா, லுக் அட் த அப்பர் கிளாஸ் மொராலிட்டி. ஏன் அவங்களுடைய மொராலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. they are not all virtuous people. Each character has its own pitfall. அவங்களுக்குன்னு ஒரு வீக்னஸ் இருக்கதான் செய்யுது. ஓகே. அண்ட் மிரபல் வந்து
இதற்கு முன்னாடி எத்தனை கேர்ள்ஸோடு ரிலேஷன்ஷிப்ல இருந்தான்? What do you know about it, teachers? Mirabel. Yeah, who are the three? Lady Wishford, Lady Wishfort. He was flirting with Lady Wishfort. Mrs. Number Fainall, two, Mrs. Fainall. Mrs. Fainall is actually the daughter of Lady Wishfort. She was a widow, a young, beautiful widow, and this man was spending quality time with her. But when the girl believed that she was just anxious, she assumed that she was pregnant. So she was pestering Mirabel to marry, but Mirabel is not the guy who would settle down in marriage. அதனால என்ன சொல்றான்? I will find somebody who would marry you. அப்படின்னு he arranges for Mr. Fainall to marry that particular widowed daughter of Lady Wishfort. And who is the third woman? Mrs. Marwood, Mrs. Marwood. She is already a married woman. A friend of, she is the wife of a friend of Fainall. So when she is the friend of Fainall, wife of friend of Fainall, the husband must be even known to Mirabel. And even this woman was once the mistress of Mirabel. And Mirabel has now changed this affection to Lady Wishfort's ward. And the word is Millamant. இவ்வளோ விஷயங்கள் நமக்கு இருக்கு. அப்போ அப்பர் கிளாஸ் மொராலிட்டியை நம்ம பார்க்கணும். Now look at the other two suitors of Millamant. Who are the two suitors of Millamant? Whitwood and Petulant. Whitwood and Petulant. இவங்க ரெண்டு பேருமே they know pretty well that Millamant is in love with Mirabel. That Mirabel is courting Millamant. இந்த விஷயம் நல்லா தெரிஞ்சிருந்தோம் அப்பர் கிளாஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா there will be always this culture of young men courting young women with the permission of the guardian or the parents. And the parents permission ஓட என்ன பண்ணுவாங்க? They'll be always going around trying to woo the girl. இப்ப அவங்க என்ன பண்றாங்க? இதுதான் அப்பர் கிளாஸ் மொராலிட்டி which is actually satirized by William Congreve. இந்த மாதிரி விஷயம் ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படிங்கறத தான் அவரு மறைமுகமா ஒரு பிளே மூலியமாக காட்டுகிறார். அதுல Whitwood, he is not highly witty. அதே நேரத்தில் Petulant is highly irritable in nature. இதுதான் நெட்ல கொஸ்டினா கேட்கப்பட்டது. Which of the character in The Way of the World is highly irritable and short-tempered, or a man with unparliamentary language? அப்படின்னு கேட்டீங்க, it is Petulant. கோமாயிட்டானா என்ன பேசுறான்னு அவனுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ரேஷா இருப்பான், ரேஷா பேசுவான். Then who are the other characters? பாருங்க, நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர், a person who is supposed to be getting the hand of Mrs. Millamant. யார் அந்த பர்சன்? Sir Wilful Whitwood. Okay, who is this fellow? அப்படின்னா he is the half brother to Whitwood, and this person is the nephew to Lady Wishfort, and Lady Wishfort wanted Millamant to marry Sir Wilful Whitwood. And அவனுடைய ப்ராப்ளம் என்ன? What is the problem of Sir Wilful Whitwood? அப்படின்னா this fellow is a man who is very crazy about traveling. And he is very crazy about traveling. He is not interested in getting married and settling down. He is very crazy about traveling. எதுக்காக travel பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான் அப்படின்னா he wants to gain more knowledge. Did you get this information? Yes, sir. Yes, sir. Okay. அதுக்கப்புறம் நம்ம மிரபலோட ஒரு க்ளோஸ் அசோசியேட் is Waitwell. Okay, who is Waitwell? Servant of Waitwell, Mirabel. servant to Mirabel, and it is only mentioned as a servant, but sometimes he appears to be a very close associate, a very close friend. Okay, அந்த மாதிரி ஒரு கேரக்டர், and he waits well on Mirabel. Mirabel போடுற எல்லா பிளானுக்கும் ஒத்துழைக்கக்கூடிய ஒரு கேரக்டர், and this character is supposed to marry Foible. Who is Foible? A woman to Lady Wishfort. அப்படின்னா maybe a woman who takes care of the personal works of Lady Wishfort. What is the personal work? It is covering up the
ugliness of Lady Wishfort. Lady Wishfort is a middle-aged woman, almost 55, and you find that age has done havoc on her skin. அப்ப அந்த ஸ்கின் எல்லாத்தையுமே அதுல இருக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய விங்கிள்ஸ் எல்லாத்தையும் மறைக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியவ தான் ஃபெயினால். She is a பக்கா காஸ்டியூம் டிசைனர், a மேக்கப் ஆர்டிஸ்ட். அண்ட் அந்த மேக்கப் வேலையை செய்யக்கூடியவங்க, அவளை பளபளப்பா பிரசன்ட் பண்ணக்கூடியவங்க தான் அந்த ஃபாய்பிள். அந்த ஃபாய்பிளை திருமணம் செய்து கொண்டு லேடி விஷ்போர்ட்டுடைய ஒவ்வொரு மூவையும் வாட்ச் பண்ணி சொல்லக்கூடிய வேலையை தான் யார் பார்க்கணும்? வெயிட்வுட் பார்க்க வேண்டும் என்று மிரபல் பணித்திருக்கிறார். அதே நேரத்தில் வெயிட்வுட் should also impersonate as the uncle of Mirabel, and he should go and woo Lady Wishfort, W-O-O, woo, to persuade a woman to fall in love. Okay, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. And now we are getting into scene 1. Okay, where does scene 1 take place? அப்படின்னா scene 1 takes place in London. And look at the actual location in London. La enga sir appdin kettingana, the actual location is a chocolate house. A chocolate house, coffee house was quite common in London. And who were frequenting all these coffee houses and chocolate houses appdin kettingana, it is always the upper class people. Appo the upper class people enna pannittu irukanga appadina, who are the people who open the play appdin kettingana, first scene there are two people who are opening up, and the two characters are Mirabel and Fainall. Okay, who is Fainall? Mirabel's friend. Son-in-law of Lady Wishfort, and he is the husband of the widowed daughter of widowed daughter of Lady Wishfort. And அந்த இடத்துல there is a girl in waiting, a barmaid. What is the name of the barmaid in The Way of the World? இதுவும் நெட்ல கேட்கப்பட்ட question. What is the name of the barmaid? The girl is Betty. B-E-T-T-Y. Why should William Congreve introduce a barmaid in this particular scene? அப்படின்னா சார் ஒரு பார்ல barmaid வரதானே செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, normally when all these men and women, fashionable men and women, when they gather, what will they do? They will be speaking about men and women of the city. அதுல they will be speaking about gentlemen, and they will be speaking about ladies, and they will be speaking about the so-called celebrities, and the celebrities உடைய personal life பத்தி பேசுவாங்க. And then they will raise a toast. என்ன பண்ணுவாங்க? ட்ரிங்க்ஸ் வந்து எடுத்து அவங்களுக்காக in honor of அப்படின்னு யாரோடைய பேராவது சொல்லி they will raise a toast. இப்ப யாருமே கிடைக்கலன்னா என்ன பண்ணுவாங்க? They will raise a toast in honor of the barmaid. And barmaid are the most favored ones in upper class society. அதனால தான் இங்க ஒரு barmaid நேமையும் இருக்கு. Now look at the conversation. There is a beautiful conversation between Mirabel and Fainall. What is the conversation அப்படின்னு கேட்டீங்கன்னா, Mirabel is ironically telling, you are a fortunate man, Mr. Fainall. ரெண்டு பேரும் they are playing a game of card. They are playing a game of card. What game did Mirabel and Fainall indulge in அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம்னு நான் சொல்லிட்டே வருவேன், நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. When the play opens, these two gentlemen were found playing a game. What was the game? அப்படின்னா they were playing a game of card. And then Mirabel is actually ironically telling Fainall that he is a fortunate man because he has married the daughter of a very rich woman. Did you get that, teachers? Yes. Okay. Now Mirabel is found to be unhappy. அவன் என்ன சொல்றான்? You seem to be very unhappy, my dear Mirabel. What happened? அப்படின்னு சொல்லும் பொழுது Mirabel is disclosing to Fainall the reason for his unhappiness. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, last night myself and Milaman, we happened to meet each other as planned.
ஒரு நாளும் ஈவினிங்ல we will be meeting, but last night Millamant and I quarreled and Millamant left me அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். அதை யாரு வாயில சொல்றாரு பாத்தீங்கன்னா ஃபேனால் சொல்றாங்க. I know that I have heard that it was a grave day yesterday for you. It was a very bad day. I heard that Millamant and you quarreled last night, and that happened after the departure of Fainall. Okay, இப்போ ஃபெய்னால் வந்து அந்த இடத்துல இருந்து போனதுக்கு அப்புறம் தான் மிலமெண்ட்டும் யாரும் மீட் பண்ணியிருக்காங்க, மிரபலும் மீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க ரெண்டு பேரும் குவாரல் பண்ணாங்க. வாட் வாஸ் த ரீசன் ஃபார் த குவாரல்? தட் இஸ் நாட் டிஸ்க்ளோஸ்ட். பட் தென் யூ வில் ஃபைண்ட் தட் த பர்சன் who caused a discomfort for the young lovers was the mother-in-law of Fainall. Who is the mother-in-law of Fainall? Lady Wishfort. Lady Wishfort. And she is described as evil genius. This evil genius entered and disturbed our private meeting. எங்களுடைய பிரைவேட் மீட்டிங்கை கெடுத்தது அந்த லேடி தான், உன்னுடைய மாமியார் தான் அதை பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. And then there were many other people who were present in that scene. யார் யார்? Whitwood, Petulant, then Mrs. Marwood, and 3 or 4 more were present. எல்லாருமே இருந்தாங்க. அவங்க எல்லாரும் இருக்கும்போது என்ன பண்ணாங்க? This lady Millamant was scolding, Lady Wishfort was scolding Millamant for visiting Mirabel in that part of the day, which young girl should not go and meet a young man, particularly a man with very bad reputation. அதுவும் ஈவினிங் டைம்ல ஒரு ஹை கிளாஸ் கேர்ள் என்ன பண்ணக்கூடாது? போய் யங் மேனை தனியா சந்திக்க கூடாது. ஏன் அப்படின்னா விக்டோரியன் ஹை மொராலிட்டி அப்படின்னு ஒன்று பின்னாடி வரப்போது. அதனுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஏற்கனவே இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன் இங்கிலாந்து அப்பர் கிளாஸ் சொசைட்டில a girl is not supposed to meet a young man alone. It should be always supervised with the help of a chaperone. Chaperone அப்படின்னா there should be a overseer. அந்த ஓவர்சியர் அங்க இடத்துல இருப்பாரு. யங் மேன் அண்ட் யங் உமன் they will be going for dating. டேட்டிங்கோட கான்செப்டே அதுதான். ரெண்டு பேர் தனியா போறது டேட்டிங் கிடையாது. there will be always a senior person who will be monitoring the young boy or the young girl who are going out on a date. Dating அப்படின்னா it is not sex. It's a time, quality time that young people and young people spend together in order to get to know each other. ஆனா இன்னைக்கு டேட்டிங்கிற கான்செப்டே வேற மாதிரி மாறி போய்விட்டது. அதனுடைய இமேஜே கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. அப்ப என்ன சொல்றான் அப்படின்னா, ஈவினிங் டைம்ல மிரபெல்ல நீ பார்க்க போனது தப்பு. அது தட்டு if it is a short visit I can digest, but it is a very long visit அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டிருக்காங்க. She was using invectiveனா highly critical language, and she was warning Millamant, if you are going to continue meeting Mirabel, I think you have taken an interest in Mirabel. If you go after Mirabel, okay, what will happen? You will lose half of your fortune. உன்னுடைய சொத்து எல்லாம் என்னுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் half is accessible to you, but the other half is with me, and I will disown you அப்படின்னு ஒரு வார்னிங் யார் கொடுக்குறா? லேடி விஷ்ஃபோர்ட் ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. ஓகே, அந்த வார்னிங் கொடுத்தாங்க. இந்த விஷயம்லாம் நடந்ததுனால யாரு ரொம்ப அப்செட்டா இருக்கா? மிரபெல் இஸ் வெரி அப்செட். And then Fainall goes ahead to speak about something called Kabul night. What is Kabul night அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். இவ்வளோ இது டீடைல்டு டெக்ஸ்ட் இல்லை, இருந்தாலும் தெரிந்து வச்சுக்கோங்க. யூ ஷுட் ஆல்வேஸ் பி அஹெட் ஆஃப் அதர்ஸ் இன் ப்ரிப்பரேஷன். அதனால தான் இவ்வளோ நம்ம கொஞ்சம் ஸ்லோவானாலும் பரவாயில்ல, டைம் எடுத்தாலும் பரவாயில்ல நடத்துவோம். என்ன அப்படின்னா, காபல் நைட் அப்படின்னா இட் இஸ் அ கேதரிங் ஆஃப் விமென், gathering of upper class women. And what is the main purpose of this gathering? The main purpose of the gathering is to gossip against men.
And இந்த ஒரு women gatheringல there will be also a few men who will partake, and these men will always be suitors to young women. And இந்த ஒரு கேதரிங்ல who is the chief character அப்படின்னு கேட்டீங்கன்னா லேடி விஷ்போர்ட் will be the chief character, and she is a gossiper to the core. And what do we know about Lady Wishfort in this passage அப்படின்னு கேட்டீங்கன்னா Lady Wishfort I have abbreviated as LWF for your understanding. ஏன்னா பெருசா டைப் பண்ணிட்டு இருக்க டைம் எடுக்கும். அப்ப LWF எங்கெங்க வருதோ you understand it as Lady Wishfort. Lady Wishfort is a person who had taken a fancy to gossiping. She gossips against men. Particularly, she is very angry with Mirabel. And what is the age of Lady Wishfort? 55. Note பண்ணி வச்சுக்கோங்க, இது கொஸ்டினா வரும். She is aged 55. Don't go with summaries because in different websites there are different numbers. 52 னு இருக்கு, 53 னு இருக்கு. And not to exaggerate. Okay? Original text alone will help you get the score. You can always challenge when it comes to a wrong answer published by TRB. ஒருவேளை அவங்க ஒரு wrong answer கொடுத்துட்டாங்கன்னா you can challenge it with the original text. And என்ன பண்றாங்க? Lady Wishfort is a 55 years old woman, and she is very angry with Mirabel. ஏன் அப்படின்னா because Mirabel has deceived her by flirting with her and making her believe that he was seriously in love with her. அப்படி அவன் வந்து அவளை நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டான். She was a lady with very great female appetite. பின்னாடி அதை பத்தி பேசுவோம். லேடி விஷ்போர்ட் உடைய appetite பத்தி பேசும் பொழுது she is a woman with female appetite. She longs for a male companion, and all the more she would be happy if the male companion is a young chap matched with elderly woman. அது ஒரு நல்ல காம்பினேஷன் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அந்த அளவுக்கு அவ she is vigorous in love making. So she wants Mirabel by all means. அப்படி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா. ஆனா Mirabel எதுக்காக அவ கூட ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான்? It is because he wanted to have an easy access to Millamant, the ward of Lady Wishfort. இவகிட்ட வெளியிற மாதிரி அவன் யாருக்கு வந்து தூண்டில் போட்டுக்கிட்டு இருந்தான்? மிலமெண்ட்டுக்கு தூண்டில் போட்டுக்கிட்டு இருந்தான். எந்த விஷயம் அவளுக்கு தெரிய வந்த உடனே she became very angry with Mirabel. This information is available in Act 1, Scene 1. Did you understand this, teachers? Yes, sir. Okay. இப்ப நமக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. என்ன அப்படின்னா Mirabel is disclosing his plan to his friend Fainall. Okay, என்ன பிளான் அப்படின்னு கேட்டீங்கன்னா he says I got a friend who will lampoon this lady. Lampoon அப்படின்னு சொன்னீங்கன்னா will hurt the lady to the core. Lampoon is a very sharp instrument which is used in whale hunting. அப்போ அங்க இருந்து தான் அந்த டேர்ம் ஹார்பூன்ல இருந்து ஹார்பூன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. அது the art of darting a harpoon, it is called lampooning. ஹார்பூன்னு நீங்க இந்த வேல் ஹண்டிங்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு லாங்கா ஒரு ஈட்டி மாதிரி இருக்கும். அதை வச்சுதான் என்ன பண்ணுவாங்க, மாபி டிக் அப்படிங்கிற அந்த நாவல்ல you will have the reference to harpoon. அந்த ஹார்பூனை என்ன பண்ணுவாங்கன்னா ஷார்ப்பா அந்த வேல் வந்து கரெக்டா அந்த ஹார்ட் ஆஃப் த வேல் should be pierced. அந்த piercing is called the lampooning. அப்ப ஒருத்தருடைய ஹார்ட்ல அந்த வலியை கொண்டு வர அளவுக்கு ஒருத்தரை ஹர்ட் பண்ணணும் அப்படின்னு இவன் பிளான் பண்றான். யார் ஹர்ட் பண்ணணும்? லேடி விஷ்போர்ட்டை ஹர்ட் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணிருக்கான்? he has planned with a friend. And who is the friend? Fainall. It's not Fainall. Okay. Mirabel's friend who is planning to disgrace Lady Wishport. The person is Waitwell. Waitwell வந்து நான் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டேன். Waitwell உடைய உதவியோடு
லேடி விஷ்போர்ட்டை என்ன பண்ண போறேன்? ஐ எம் கோயிங் டு டிஸ்கிரேஸ் ஹர். ஐ எம் கோயிங் டு மேக் ஹர் இண்டல்ஜ் இன் அ ரிலேஷன்ஷிப் வித் a feigned character. The feigned character will be Uncle. What is the name? Uncle Roland. Uncle Roland அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல என்னுடைய சர்வெண்ட் லேடி விஷ்வர்ட்டோடு ரொம்ப க்ளோஸா பழகுவான். and he will even have an affair with her, and then I will go blackmail her. அவளை blackmail பண்ணி I will go and tell her, I will disclose the scandal to the world. If you want to escape this disgrace, you should give your word in marriage to me. அப்படின்னு நான் அவளை என்ன பண்ண போறேன்? ஐ எம் கோயிங் டு பிளாக்மெயில் ஹர் அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல there is somebody who is who has already spoiled the plan of Mirabel. ஓகே, மிரபல் வந்து லேடி விஷ்போர்ட்டோட ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான் இல்லையா? அந்த ஒரு பிளானை லேடி விஷ்போர்ட்டு கிட்ட போய் சொன்னது யாரு அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்கலாம். ஹூ ஸ்பாயில் மிரபல்ஸ் பிளான் ஆஃப் மூவிங் க்ளோசர் டு லேடி விஷ்போர்ட் அண்ட் கெட்டிங் மிலமெண்ட் அப்படின்னு கொஸ்டின் கேட்டீங்கன்னா இட் இஸ் மிஸ்ஸஸ் மார்வுட். Did you get this information, teachers? Okay, who spoiled the plan of Mirabel to move closer to Lady Wishfort in order to get the hand of Millamant? அப்படின்னு கொஸ்டின் எழுதிக்கோங்க. அதுக்கு ஆன்சர் யாரு? மிஸ்ஸஸ் மார்வுட். மிஸ்ஸஸ் மார்வுட் தான் என்ன பண்ணிட்டா அப்படின்னா, she has somehow smelled this and she went and told Lady Wishfort, Lady Wishfort, I don't believe Mirabel. Mirabel is not seriously in love with you. He is actually hooking your ward. Hooking is a slang term. To hook somebody அப்படின்னு கேட்டீங்கன்னா it is actually to get somebody into a relationship. அப்ப அவன் வந்து ஆக்சுவலா உனக்கு கொக்கி போடல, உன்னுடைய வார்டுக்கு தான் கொக்கி போடுறான் அப்படிங்கிற பிளானை போய் டிஸ்க்ளோஸ் பண்ணி மிரபலுக்கும் லேடி விஷ்போர்ட்டுக்கும் இடையே ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்திய அந்த பெருமை யாருக்கு சேரும் அப்படின்னா மிஸ்ஸஸ் மார்வுட். Are you there, teachers? Did you get this? Yes, sir. Yes, sir. Okay. And then at the end of the scene, we have a few information. While these two characters are playing the game of card, in the next room, there are a few more gamesters. Who are the few more gamesters? Abdina? It is Petulant and Whitwood. They are busy playing the game. And now, they are very busy playing the game. They have forgotten the time. And now, Mirabel is asking, what is the time by your clock? And then she says, turn of the last canonical hour. What is last canonical hour? Abdinla question kekadinga. Now, Mirabel says, oh, it's almost 1 o'clock. What do you mean by canonical hour? Abdin gettingana. Canonical hour is nothing but time which is set by the Roman Catholic Church for a public prayer service. Okay. Did you get that? Yes, sir. Okay. இப்போ சீன் 2ல நமக்கு ஒரு 2-3 இன்ஃபர்மேஷன் இருக்க போகுது. என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, this is between Mirabel and a footman. Footman அப்படின்னா someone who will help a gentleman or a lady to get into the coach. ஒரு கோச்ல மேல ஏறுவதற்கு உதவி செய்யக்கூடியவன் தான் ஃபுட்மேன். அப்ப அவங்க கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, the Mirabel is asking the servant, are they married அப்படின்னு கேக்குறான். அப்ப who are to be married அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். Waitwell is supposed to marry Foible. Waitwell is a servant to Mirabel, and following the direction of Mirabel, Waitwell was supposed to marry Foible. At the same time, he should also go and woo Lady Wishfort, impersonating as Mirabel's uncle, Sir Roland. SRL. Sir Roland உடைய ஷார்ட் ஃபார்ம் அப்ரிவியேஷன் நம்ம இந்த டெக்ஸ்ட்ல அப்படிதான் யூஸ் பண்ணியிருப்பேன் நான் அனோட்டேஷன்ல. SRL. He has to go as SRL and he has to woo
Whom? Lady Lady Wishfort. Wishfort. Lady Wishfort is a woman with a very great appetite. அதனால அவளுக்கு தீனி போடணும் அப்படின்னா அவளுக்கு ஒரு ஆண்மகன் தேவைப்படுகிறான். அதனால அந்த ஆண்மகன் யாராக இருக்க முடியும் அப்படின்னா ஒரு நல்ல ஃபைன் ரிஃபைன்டு ஜென்டில்மேன். அந்த ரிஃபைன்டு ஜென்டில்மேனா விட்வுட் போய் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கோ and carry out my further orders. Come and meet me at 1 o'clock by Rosamond's Pond. ரோசமன் பாண்டுல அங்க வந்து என்ன எத்தனை மணிக்கு மீட் பண்ணணும்னு சொல்றான். Go and meet me by 1 o'clock. Okay, அப்படின்னு சொல்றான். Now you have the entry of Mirabel and Fainall again. Okay, இந்த இதுல நிறைய ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கும். And நமக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். Are you there, teachers? Yes, sir. The discussion is only about this in the scene. The scene number 3. This scene is about love and the consequence of marriage. Love பத்தியும் consequence of marriage பத்தியும். Okay. அதே நேரத்துல Fainall is trying to pull the legs of Mirabel. Mirabel ட்ட சொல்றான், என்ன சொல்றான் Fainall, டேய் நண்பா நீ கொஞ்சம் ஜெலஸா தானே இருக்க அப்படின்னு கேக்குறான். why am I jealous அப்படின்னா, you know Millamant is entertaining many suitors, and who are the suitors of Millamant? Witwoud, Petulant, and Witwoud, Petulant, and Mirabel. just a minute, teachers, and Mirabel. Okay, there was some domestic disturbance. Okay, so here Fainall is asking Mirabel if he is jealous of the suitors of Millamant. And இந்த நேரத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த அப்பர் கிளாஸ் சொசைட்டியில even when a girl was seriously courting somebody, she was also entertaining suitors. This is something very ironical. அதை பத்தி இங்க சொல்லி இருக்கிறான். Okay, அதுக்கப்புறம் scene 5ல you find there is somebody who is arriving. Who is that? There is a new character, and the new character is Witwoud. And Witwoud, who is that Witwoud? Again, another suitor to Millamant. Okay, are you there, teachers? Yes, sir. Okay, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா now there are a few informations. நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, Fainall says he is half brother to Witwoud by a former wife. And who is this half brother of Witwoud? Sir Wilful Witwoud. Sir Wilful Witwoud. He is the half brother. இந்த ஒரு டேர்மை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. And that particular, the mother of Sir Wilful Witwoud was a sister to Lady Wishfort. So, how is Lady Wishfort related to Sir Wilful Witwoud? இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் கொஸ்டின் கேட்கலாம். Lady Wishfort, how is she related to Sir Wilful Witwoud? Wilful is her nephew. Wilful is the nephew, and she is the aunt of Sir Wilful. அதனால தான் பாத்தீங்கன்னா Lady Wishfort wanted her son's daughter to marry Millamant, but Sir Wilful doesn't willfully want to marry Millamant. Instead, he wants to go on traveling in order to gain a lot of knowledge. Okay, and how old is Sir Wilful அப்படின்னு கேட்பாங்க. He is You're not audible.